வணக்கம். உங்கள் அனைவரையும் தமிழ்நாட்டில் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற அஃபிலியேட்டட் காலேஜஸில், அதாவது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் டிஃபைன்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன டியூஷன் ஃபீஸ் வாங்கணுன்றதையும், ஹாஸ்டல் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ், மற்ற இதர ஃபீஸஸ்லாம் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் கொடுக்கப்படுகின்ற தகவல்களில் ஏதாவது தவறு இருந்தால் எங்களை மன்னிக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் தொடர்பான அனைத்து விதமான அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள எங்களது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸில் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் வாங்கணும் அப்படின்றத பார்க்கலாம். செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில், அதாவது கவுன்சிலிங் சீட்டில் அவங்க டியூஷன் ஃபீஸை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று அக்ரிகேட்டட் கோர்சஸ் அண்ட் நான் அக்ரிகேட்டட் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு. அது என்ன அக்ரிகேட்டட் அண்ட் நான் அக்ரிகேட்டட் கோர்சஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தில் ஒரு தரமான கல்லூரியில் இருக்கிற தரமான கோர்சஸுக்கு அவங்க ஒரு தரச்சான்றிதழ் தராங்க. அந்த தரச்சான்றிதழ் எந்த அடிப்படையில் தராங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப்ஸு, மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸு, இதெல்லாம் பொறுத்து அவங்களுக்கு ஒரு தரச்சான்றிதழ் தருவாங்க. அதுதான் அக்ரிகேட்டட் கோர்சஸ். அதன்படி டியூஷன் ஃபீஸ் நான் அக்ரிகேட்டட் கோர்சஸ்க்கு வருஷத்துக்கு 40,000மும், அக்ரிகேட்டட் கோர்சஸ்க்கு வருஷத்துக்கு 45,000மும் ஃபீஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அரசாங்கம் அலோவ் பண்ணியிருக்கு. இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டான்னா, அக்ரிகேட்டடாக இருந்தாலும் சரி, நான் அக்ரிகேட்டட் கோர்சஸாக இருந்தாலும் சரி, 70,000 அவங்க டியூஷன் ஃபீஸ் வருஷத்துக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் அவங்க 45,000 டியூஷன் ஃபீஸாகவும், மீதி இருக்கிற 25,000 ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. அதாவது யூனிவர்சிட்டி ஃபீ, யூனிஃபார்மு, இன்சூரன்ஸு, அடிஷ்னல் ஆட்-ஆன் கோர்சஸ்ஸு, அப்புறம் புக்ஸு, அப்புறம் காஷ் அண்ட் டெபாசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற 25,000 ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. இந்த 25,000 தொகையை மேனேஜ்மெண்ட்லேருந்து வர பசங்களுக்கு மட்டும்தான் வாங்குறாங்கன்னு சொன்னிங்கன்னா அது கிடையாது. அது கவுன்சிலிங்கில் போகிற பசங்களுக்கிட்டையும் வாங்குறாங்க. இதுதான் பிரச்சனை. ஆனால் இதில் குறிப்பிடுற மாதிரி அவங்க புக்ஸோ இல்லை இன்சூரன்ஸோ இல்லை எந்த வகையான ஆட்-ஆன் கோர்சஸோ அவங்க கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த ஃபீஸை அவங்க சும்மாவே வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி கவுன்சிலிங் போகிற பசங்கக்கிட்டேயும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறது இப்போ அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை பற்றி அரசாங்கத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் போனாலையும் அதுக்கு எந்த விதமான ஆக்ஷனும் அவங்க எடுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சில காலேஜஸில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ்லாம் எதுவுமே வாங்காமல் கவுன்சிலிங் ஃபீஸ் எவ்வளவோ அந்த 45,000னா 45,000 மட்டும்தான் வாங்குகிறாங்க. இல்லை, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்கிற பசங்க நிலமை தான் பரிதாபம். ஏன்னா அவங்க ஏற்கனவே 4 லட்சம் 5 லட்சம் டொனேஷன் கட்டியிருப்பாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு 70,000 ஃபீஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் எல்லாம் கூட வாங்குகிறாங்க. அதேமாதிரி கவுன்சிலிங் போகிற பசங்கக்கிட்ட அந்த 45,000 டியூஷன் ஃபீஸு, டிஃபைன்டு டியூஷன் ஃபீஸு இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் எல்லாம் கூட வாங்குகிறாங்க. அதை நீங்கள் ஏற்கனவே கால் பண்ணி அவங்க அந்த காலேஜுக்கிட்ட கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாஸ்டலில் செய்கிற பசங்களுக்கு மெஸ் பில்லு, ரூம் ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ஸு, காஷ் அண்ட் டெபாசிட்டு, அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ்ஸு, அப்புறம் அட்மிஷன் ஃபீஸஸ் எல்லாம் கூட இருக்குது. இது ஒவ்வொரு காலேஜை பொறுத்து இது வேரி ஆகிட்டே இருக்கும். அடுத்தது டே ஸ்காலர் பசங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸும் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஒரு சில காலேஜஸில் டே ஸ்காலர் பசங்களுக்கு மார்னிங் டிஃபன், அப்புறமா லஞ்சு கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு செப்பரேட்டாக ஃபீஸஸ் எல்லாம் கூட கலெக்ட் பண்ணுறாங்க. கடைசியாக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லேயும் என்ன டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸில் 9,600 சம்திங் வாங்குறாங்க. அதுலேயும் எஸ்சி எஸ்டின்னா அவங்க ஒரு 2,000 டியூஷன் ஃபீஸ் கம்மியாகவே வாங்குகிறாங்க. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் 18,500 டியூஷன் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் இது வரைக்கும் நாங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ஃபீஸ் தான் வாங்குவாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு காலேஜை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். அதனால்
அதனால் நீங்கள் கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு சீட் எடுங்க. மேலும் வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான லிங்க்ஸை வந்து இந்த கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். தொடர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் தொடர்பான அனைத்து விதமான அப்டேட்டுகளையும் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.